இன்றைக்கி வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 4 கிலோ வாங்கினோம். இப்போ நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். 4 கிலோ 3.5 கிலோ தான் இருந்தது சுத்தம் பண்ணதுக்கு. தோல்லாம் உரித்து 3.5 கிலோ தான் இருந்துச்சு சின்ன வெங்காயம். இதுக்கு ஜாமான்லாம் பார்க்கலாம். 1/4 கிலோ சின்ன சீரகம், 1/4 கிலோ கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 கிலோ 50 கூடவே எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். வெள்ளை உளுத்தம்பருப்பு, வெந்தயம் கம்மியாக போடும், 25 கிராம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். வெந்தயம் அதிகமாக போட்டால் கசக்கும், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். பூண்டு 1/4 கிலோ உரிக்க வேணாம், அப்படி தோலோடு தான் போட்டிருக்கோம் பூண்டும். இப்போ தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம்லாம். இது நைஸாக எங்களால் அரிய முடியல, அதில் மிக்சியில் நான் அரைச்சிக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கலை, அரிஞ்ச மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். நான் ரொம்ப நைஸாக அரைச்சா கசக்கும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதேமாரி எல்லா வெங்காயமும் நான் அரைச்சிக்கிட்டேன். நான் இது கூட 10 காஞ்ச மிளகா, ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டையும் சேர்த்து நம்ம இது கூட அரைச்சிக்கலாம். நம்ம காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா அரைச்சிக்கிட்டேன். நான் பூண்டு அழுத்தி நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகா அரைச்சிட்டேன். அதுவும் அரைச்சிட்டோம். உப்பு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இந்த ஜாமான்லாம் சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா வெங்காயம் அரைச்சும் கூட இல்லையா, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா பெசிரிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். வெங்காயம் 4 கிலோ வாங்கி அது எடை போட்டு 3.5 கிலோ ஆச்சு. சுத்தம் பண்ணி எடை போட்டு 3.5 கிலோ ஆச்சு. 3.5 கிலோக்கு இவ்வளோ ஜாமான் நாங்கள் சேர்த்துருக்கோம். நாங்கள் 1/4 கிலோ சேர்த்துருக்கோம். நல்லா பெசிரி வச்சு நல்லா ஊறட்டும். நம்ம 3 மணி நேரம் சென்று விளக்கெண்ணெய் ஊற்றணும். விளக்கெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் பெசிரி வச்சோம். நாங்கள் வெறி வெங்காயம் அரைச்சி பெசிரி வச்சுட்டோம். இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றி 2வது பெசிரி வச்சோம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். விளக்கெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ 2வது விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு நான் 1/4 கிலோ விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். இதுக்கு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக பிடிச்சா 21 நாள் வரைக்கும் காயணுமா, கொஞ்சம் பெருசாக பிடிச்சா 1 மாதம் ஆகும் காயறதுக்கு. நாங்கள் சின்ன சின்னதாக தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம். இதேமாரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ 3.5 கிலோ நாங்கள் போட்டிருக்கோம். இதுவே 3 வருஷம் வரும் எங்களுக்கு வடகம். 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது தான் நாங்கள். அதோடு இப்போ தான் நாங்கள் இப்போ போடுறோம். நம்ம கடையில் வாங்குறதோட இதை வீட்டில் செஞ்சால் வாசனையாகவும் இருக்கும், நல்லா சுத்தமாகவும் நம்ம செய்யலாம் வீட்டில். இதுமாரி எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு வாட்டி உருண்டை பிடிச்சோம். விளக்கெண்ணெய் ஊற்றி இன்னொரு வாட்டி உருண்டை பிடிச்சோம். இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றி காலைல காய வச்சுட்டு வந்தோம். சாயங்காலம் வந்து மறுபடியும் உருண்டை பிடிச்சோம். எல்லாத்தையும் உருண்டை 100க்கு மேலே தான் வந்துச்சு. 110 வந்துச்சு, அவ்வளோதான் வந்துச்சு. 3.5 கிலோக்கு சின்ன சின்ன உருண்டையாக 110 அதேமாரி தான் வந்துச்சு. இந்த அளவுக்கு தான் வந்துச்சு 3.5 கிலோவே.
இதுக்கே நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிச்சிருக்கோம். இது மறுநாள் வெயிலில் காஞ்சது கருப்பாகிடுச்சு. காயிறப்ப நல்லா செம்மாவே வாசனையாக இருந்துச்சு. வடம் ரெடி ஆகிடுச்சு.